இதில் முதல்ல நம்ம பார்க்குறது ஈஸ்வரனான சிவபெருமான். அவர் எப்படி தன்னோட பிள்ளையாரை பூஜை பண்ணினார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவபெருமான் திரிபுராசுர வதத்துக்கு கிளம்பின்னு இருக்கறச்சே அவசரத்தில் கிளம்பிடுறார். அப்போ அவருக்கு கணபதி பூஜை பண்ணாமல் கிளம்பிடுறார். ஆனால் பிள்ளையார் அவருக்கு வேண்டிய மரியாதை, அவருக்கு வேண்டிய டியூவை கிடைக்காம அவர் விடவே மாட்டார். அதனால் அவர் என்ன பண்ணுறார், அந்த ரதம், அவர் அந்த வதத்துக்கு போர்ச்சே ஒரு ரதத்தில் போகிறார். அந்த ரதத்தோட அந்த தேரோட அச்சை முறிச்சுடுறார் பிள்ளையார். அது முறித்த உடனே ஈஸ்வரனுக்கு ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறச்சே தான், ஆஹா கணபதி பூஜை நம்ம பண்ணலையே அப்படின்னு தோன்றுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஒரு ஸ்தானம் பார்க்காம பிள்ளையாருக்கு அவர் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவர் திரிபுராசுர வதத்துக்கு போய் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறார். ஸோ இது நடந்த இடம் நம்ம செங்கல்பட்டை தாண்டி இருக்கிற அச்சரப்பாக்கம். அந்த பிள்ளையார், அங்கே இருக்கிற பிள்ளையார் பேர் அச்சுமுறி விநாயகர். அங்கே அச்சரப்பாக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் இப்படின்னு கொஞ்சம் தூரத்தில் போனாலே அச்சுமுறி விநாயகர் கோவில் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஆட்சிபுரீஸ்வரர்னு சிவபெருமான் கோவில் இருக்குது. ஸோ இந்த கோவில், இந்த 2 கோவில்லையும் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறா. நம்மளுக்கு எந்த காரியத்துலேயும் ஒரு தடங்கல் இல்லாமல் இருக்கணும்னா இந்த கோவில்களை தரிசனம் பண்ணுறோன்னு சொல்கிறா. ஸோ இப்படி தான் சிவபெருமான் தன்னோட பிள்ளையான விநாயகரை பூஜை பண்ணினார்.